முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 88 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 5 மினிட்ஸ் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாக் வேலையை தான் பார்த்துக்கிட்டுருக்கு. மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வெளுன்னு வெளுத்து விட்ருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணுறத வந்து அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட நம்ம வந்து லாங் டேர்மில் ஏதோ ஒன்று வந்து நமக்கு அட்லீஸ்ட் போர்ட்ஃபோலியோ மைனஸில் போனாலும் அது வந்து ப்ளஸில் வர்றதுக்கு கண்டிப்பாக ஹைலி பாசிபிள். நீங்கள் ஈவன் தான் ஒரு மோசமான ஸ்டாக்கில் போட்டிருந்தீங்கன்னா கூட ஏதோ ஒன்று மேலே வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். பட் ஆப்ஷன் ட்ரேடிங் போனீங்க அப்படின்னா பியூர் சூசைட் தான். 91% வந்து கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம எப்போவுமே வந்து வேல்யூ பிக்கிங் பற்றி தான் பேசுகிறோம். இன்றைக்கி வேல்யூ பிக்கிங்கில் வந்து ஒரு என்சிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நம்ம இது பண்ணுறோம். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 17.2, இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மி. 1 இயர் பிஇ பார்த்தீங்கன்னா 23, 3 இயர் பிஇ 15, 5 இயர் 14, 10 இயர் 17, மேக்ஸிமம் 21. ஸோ நம்ம மீடியனை விட இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. நான் ஆக்சுவலாக இது ஒரு 1 இயர் பேக் வந்து நான் இது எடுத்திருந்தேன். 94 ருபீஸில் சம்திங்கில் எடுத்திருந்தேன். பட் அது வந்து ஒரு 108 சம்திங் அந்த இதில் கொடுத்துட்டேன். கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால, ஹைலி ஓவர் வேல்யூவில் இருந்ததுனால நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா கூட கொஞ்சம் இருந்திருக்கலாம். அதே மாதிரி டாக்டர் ரெட்டி அதுவும் சொல்லணும்னு தோணுச்சு. டாக்டர் ரெட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி வந்து 18, இண்டஸ்ட்ரி பி விட ஹைலி அண்டர் வேல்யூட் தான். ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 இயர் 19, 3 இயர் 19, 5 இயர் 23, 10 இயர் 27, மேக்ஸ் 24. ஸோ இருக்குல்ல 19, நம்ம அதுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி அண்டர் வேல்யூட் தான். ஈவன் தோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் கூட. ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து வேல்யூ பிக்கிங்காக இருக்குது. ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து எப்போவுமே வேல்யூ பிக்கிங் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கை மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.